ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்ப எங்க போறேன்னா அந்த ஒரிஜினல் படத்துக்கு போயிடுறேன். ஒரிஜினல் படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மரத்துக்கு வர போறேன். என்னன்னா இப்ப அந்த அந்த இந்த படம் வரைஞ்சிருக்கோம், இந்த ஒரிஜினல் படம்ன்றோம், அதுன்றோம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் உண்மைதான். சரியா? ஆஹ் ஆனா இந்த படம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நமக்கு சொல்லி இந்த வந்து நீங்க வந்து எங்க கோயில்ல வந்து ஒரு பெயிண்டிங் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கேட்டாங்கன்னா, இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டா வரைஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கோயில் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லல. நம்மளா இந்த கோயிலை வந்து வரைவோம் அப்படின்ற ஒரு ஆசையில நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த படம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத பார்த்து நம்ம வரைஞ்சா போதும். அஹ் ஆனால் என்ன வரைய போறோன்றது தெளிவா வரைஞ்சுக்கிட்டு தான் படத்தை வந்து ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? தெளிவா வரைஞ்சுக்கிறணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழுத்தமா நான் சொல்றேன். நான் டிராயிங் போட்டுட்டு இருக்கிறது தெரியுதா? கொஞ்சம் அழுத்தம் இல்லாம தான் தெரியுற மாதிரி இருக்கு. ஆனாலும் தெரியுது இல்லையா? ஓகே. சரியா இந்த இடத்துல வந்து இப்படி இப்படி ஒரு பாறை ஒண்ணு வருது. அந்த இடத்துல ஒரு ஜன்னல் ஒண்ணு வருது. அந்த ஓரத்துல வந்து அப்படி தூண் மாதிரி அப்படி வந்து அப்படி வருது. இந்த இடத்துல என்னமோ கொஞ்சம் செடியோ என்னமோ இருக்கு. அதுக்கெல்லாம் வரைஞ்சிக்குவோம் நம்ம. கொஞ்சம் கோணாலா போற மாதிரி தெரியுதே, அதெல்லாம் தெரியல. சரியா? அதெல்லாம் தெரியலாம். அப்படிலாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்படியே ஒரு பெரிய பாறை ஒண்ணு அப்படி வருது. அப்படி ஒரு பெரிய பாறை ஒண்ணு வருது. இல்ல மேலதான் போகுது. அப்படியே மேல போகுது. அதாவது பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஆங்கிள் இல்லாதனால ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ்ல அது திரும்பிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து எப்படி போகுதுன்றத அசஸ் பண்ணி தான் வரைய முடியும். அஹ் இப்ப இந்த இடத்துல அந்த பாறை வந்து முடிஞ்சு பாத்தீங்களா? அந்த இடத்துல இருந்து அப்படி அந்த பாறை அப்படியே கிளம்பி போகுது. வந்து கிளம்பி இப்படி போய் அந்த அந்த சோகத்துக்கு முட்டு கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு பாறை வந்து அதுக்கு சப்போர்ட்டா நிக்குது, இந்த தூணுக்கு. அங்க இருந்து படிக்கட்டு வந்து அப்படி போகுது அது. சரியா? இந்த இடத்த என்னமாச்சும் நம்ம அந்த கடைத்தெருகள் அதுன்றதோட இதை முடிச்சுக்கிறோம் நம்ம இதை. இப்ப இங்க வந்து இந்த இது இப்படி இருந்துச்சு இல்லையா? இந்த 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 சுவர் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. அந்த இடத்துல வந்து இங்க ஒரு மண்டபம் வந்து தூண்கள் இருக்கு. இங்க இருந்து கீழே இறங்குதா? இறங்குறது எப்படி இறங்குதுன்னா,
அப்படி இறங்கிட்டு வருது. அங்க பக்கத்துல பக்கத்துல இறங்கிட்டு இருக்கு. இது நான் ரொம்ப நீளமா போட்டிருக்கேன். அப்படி நீளமா இல்லைன்னாலும் பேசாம அதை வந்து என்ன நீளமா இல்லை நீளமா இருக்கு அப்படின்னு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்காம அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம். ஏன்னா அந்த நீள அகலங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு நமக்கு இப்ப வசதிகள் இல்லை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. இல்ல அது இன்னும் கிட்டக்க வருது. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போட்டேன். அது எப்படி வருதுன்னா இப்படி ஒரு தூண் ஒண்ணு வருது. எப்படி ஒரு தூண் ஒண்ணு வருது. இது அப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி போனாலும் அந்த இடத்துல அப்படி வந்துருது. அடுத்த அடுத்த லெவல் வந்து இந்த இடத்துக்கு வந்துருது. அங்க அங்க அது மேல இருக்குதோ இன்னும் சம்திங். அதை மரங்களை போட்டு மறைக்கிறதா இருந்தா மறைச்சிக்கலாம். என்ன செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல அதை வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். இங்கெல்லாம் பாறைகள் இருக்கு. இப்ப இங்க வந்து அப்படி வந்து இறங்கி கிட்டத்தட்ட பேரலா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பேரலா ஃபுல் பேரலல்னு சொல்றதுக்குல ஆனா கிட்டத்தட்ட பேரலா அப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கடைகளை போட்டுக்கலாம். சரியா? அந்த இடத்துல கடைகளை போட்டுக்கலாம். இது எப்படி மேனேஜ் ஆகுதுன்றது நம்ம ஆறப்ப பாத்துக்கிறோம். நம்ம இப்போ வந்து அதை ரொம்ப பெரிய ஒரு ஒரு ஆப்ஸ்டக்கிள் அதை எடுத்து வச்சுக்க வேண்டாம் நம்ம. இந்த இடத்துலலாம் அந்த டீட்டெயில் கொடுக்க முடிந்தால் கொடுக்குறோம், கொடுக்க வேண்டி வந்தால் கொடுக்குறோம், கொடுக்க முடிந்தால் இல்லை, கொடுக்க வேண்டி வந்தால் கொடுக்குறோம், கொடுக்க வேண்டி வரல அப்படின்னா கொடுக்கல, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த தூண்களா தெரியறத கரெக்டா வரைஞ்சிடுறது ஒரு நல்ல ஒரு ஐடியா.
ஒரு ஸ்கேலை வச்சு அப்படி அக்யூரேட்டா போடுறதுன்றது வந்து ஆஹ், தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அது போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, தேவையில்லை அப்படின்றோம். இது வந்து என்ன என்ன செய்ய போகுது இது அதிகபட்சம் இந்த இடத்துல இப்படி ஒரு மண்டகப்படி ஒண்ணு இருக்கு, மண்டகப்படின்னுவாங்க மதுரைக்காரங்க ஆளுக. தஞ்சாவூர் வந்து குன்னக்குடி வந்து இந்த செட்டிநாடு சைடுல தானே இருக்கு. மதுரை ராமநாதபுரம் சைடு தான். அந்த மதுரை ராமநாதபுரம் ஆளுகள் வந்து மண்டகப்படி அப்படின்னு ஒண்ணு. அது என்னமோ மண்டபம்னு சொல்ல மாட்டாங்க, என்னன்னு ஏன்னு தெரியாது எனக்கு. இப்ப அங்க இருந்து அப்படி தூண் அப்படியே வருது. ஒரு தூண் அவ்வளவு உயரத்துல இருக்கு, ரெண்டாவது தூண் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு, மூணாவது தூணோட கொஞ்சம் பெருசா இருக்கு. ரொம்ப தள்ளி தான் போடுறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்ட கிட்ட போடுறவா. இப்பயே அந்த பயத்துல அது 7 8 இருக்கு. நம்ம ஒரு ஒரு 4 5 போட்டோம்னா போதும். எப்படின்னா அங்க வந்து அந்த வாழைப்பூன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டிருக்காங்க. அப்படி இருக்காது. அந்த டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா நம்ம பெயிண்டிங் பண்றப்ப அதுல ஐயோ இப்ப இந்த இடத்த என்ன செய்யறது, ஐயோ அந்த இடத்த என்ன செய்யறதுன்ற பயம் இல்லாம நம்ம வரையலாம். இதுவும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்துகிட்டே இருக்கணும். அவ்வளவு போதும். அந்த பேப்பருடைய டெக்ஸ்சரு அதுக்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து சரிப்படுத்திடும். சரியா? இப்போ வந்து என்னன்னா இங்க இருந்து அந்த அந்த ஹைட்டை வைக்கிறோம் அப்படின்னா பெருசா ஒண்ணு போட்டோம்னா இப்ப அங்க இருந்து அப்படி ஒரு கோடை போட்டுக்கிட்டோம்னா அந்த இடத்துல அப்படி வந்துருது. அப்படி வந்துருது. இப்ப நடுவுல வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லேசா வெளியில அப்படி வந்துருக்கு. இது மீதி எல்லாம் டார்க் ஆக்கிடலாம். ம். இது இந்த இடத்துல கொஞ்சம் போல வெளியில போய் அப்படியே போகுது. அது இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி இருக்கு, கொஞ்சம் அப்படியே வெளியில போகுது. அந்த இடத்துல வந்து சுவர் வந்து அப்படி திரும்புது. சரிங்களா? அந்த இடத்துல சுவர் வந்து அந்த இடத்துல திரும்புது. அது தூண் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. இந்த இந்த கோயிலோட கர்ப்பகிரகம் மாதிரி தெரியல அதை பாக்குறதுக்கு. மேல இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கர்ப்பகிரகம்லாம். அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு, அவ்வளவுதான். எந்த விக்கிரகம் இருக்கு, என்ன செஞ்சிருக்காங்க, ஏது பண்ணிருக்காங்கன்றதுல நம்ம ரிசர்ச் பண்ண போனா நம்ம படங்களை வந்து முழுசா முடிக்க முடியாது நம்ம. சரியா? இப்போதைக்கு இதை எப்படி நிறுத்திக்கிறோம். இதை நிறுத்திக்கிட்டு என்ன செய்யறோம், அந்த இங்க வந்து கொஞ்சம் மரங்களை வரையறோம். இப்ப இதே மாதிரி அங்கேயும் வந்து அந்த இது போட்டோம், வாழைப்பூ போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்துருது. நடுவுல வந்து ஒரு கட்டை ஒண்ணு வந்துருது, கீழே ஒரு கட்டை ஒண்ணு வந்துருது. இங்க தூரத்துல போகப்போ அதெல்லாம் தெரியாம போயிடும். இந்த இடத்துல ஒரு கட்டை வந்துருது. இது அவ்வளவு சிறுசா இருக்கும். அது அவ்வளவு பெருசா இருக்காது, கொஞ்சம் சிறுசா இருக்கும். அப்படி போட்டுட்டு அப்ப அந்த சைடு ஒண்ணு வரும் இல்லையா, அந்த சைடை வந்து அப்படியே போட்டு காட்டுறோம். போட்டு காட்டுறோம். ஆக்சுவலா என்ன இருக்குன்றத பாத்துருவோமா. அது அது மேல போயிருச்சு ஆக்சுவலா. அபாவ் ஆயில் லெவல்ல தான் போகுது அது. சரி, அப்ப அதை வந்து அபாவ் ஆயில் லெவலாவே காட்டிடுவோம். இதையே அபாவ் ஆயில் லெவலா காட்டிட்டோம்னா இங்க இங்க இருந்தே நம்ம எல்லாத்தையுமே அபாவ் ஆயில் லெவல், இது நல்ல அபாவ் ஆயில் லெவலா போயிருது. இது நல்லா தூக்கிடுது அப்படின்றப்ப அந்த சைடை காட்ட வேண்டி வராது.
அந்த சைடை காட்ட வேண்டி வராது. அந்த சைடுல என்ன இருக்குன்னு தெரியல. அதனால என்ன செஞ்சிடும், கொஞ்சம் மரஞ்செடி கொடிகள் இருக்கிறதா போட்டுரும். இங்க கரெக்டா இந்த இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேல அந்த இடத்துல பின்னாடி வந்து அந்த கோபுரம் தெரியுது. லைட்டு தூணு இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து காட்டுறதில்ல. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, சரிங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறோம். அந்த இடத்துல மேல வந்து அந்த கலசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கலசம் எத்தனை தான் வச்சிருக்காங்கன்றத ஒரு பார்வை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கலசம் வந்து ஆக்சுவலா வந்து கை கால் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று இருக்கும். அதை தலையா காட்டும் போது அது வேற மாதிரி காட்டுவாங்க. சரியா? இங்க அஞ்சு இருக்கு. அஞ்சை போட்டுருவோம் அப்படி. அப்படி அப்படி இருக்கு. அந்த கோபுரத்தை பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. சரியா? இங்க பின்னாடி எல்லாம் மரங்கள்லாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல எனக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோபுரம் இருக்கு. ஆஹ் காட்டுறதா இருந்தாலும் காட்டலாம். இல்ல, அது அவ்வளவு தூரத்துக்கு டீட்டெயில் நம்ம காட்டிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. சரியா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரத்தை வரைஞ்சிரும். நம்ம இந்த இடத்துல ஒரு மரம், பெரிய மரம் ஒண்ணு வரைய போறோம். ஒரு பெரிய மரம் ஒண்ணு வரைய போறோம். இந்த இடத்துல வந்து அங்க ஒரு கடத்தர் வந்து நல்ல பக்கத்துல கடைய தெருவுல கீழே இருந்து நம்ம மலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த கடத்தர் வர்றது அதுகள் வந்து இங்கதான் இருக்கும். சரியா? ம். அதை என்னமா செய்வோம். அதை என்னமா செய்வோம். ரொம்ப ரொம்ப இப்ப வந்து அதை உருட்டிக்கிற தான். இங்க வந்து மேகம் போடலாம். நம்ம நான் மேகம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க போட்டு காட்டி ஐயோ நீங்க போட்டு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காம நம்ம இதுல போய் பாத்திரலாம். யூடியூப்ல போய் என்னுடைய சேனலுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட மேகங்கள் இருக்கு அதுல. சரி, அந்த மேகத்துல ஒண்ணு எடுத்து பாத்திரலாம்ல. அது கிளாஸ் எடுத்தது தானே. இப்ப இங்க பார்த்தா இங்க காட்டினாதான் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இல்லையா? சரியா? அந்த இடத்துல அப்படி ஒரு தென்னை மரம் ஒண்ணு இருக்கு. பெரிய தென்னை மரம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? இப்படியே நான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பெயிண்டிங் ஆரம்பிச்சிருவேன். யாராச்சும் ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்துருங்கன்னு சொல்லிருங்க. சரியா? இங்க வந்து தென்னை மரம் வந்து ஒரு ரெண்டு தென்னை மரம் வந்து வேணும்னு போடுறேன். என்னத்துக்காக போடுறேன்னா, இது மலைக்கு பக்கத்துல இருக்கு, இது நமக்கு பக்கத்துல இருக்கு. அங்க மலை மேல வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்கிறதா வச்சுக்கிறோம். அங்க குன்னக்குடியில இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அப்படி போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு இங்கேயும் கொஞ்சம் அப்படி ஒரு மரத்தை, ஒரு ரெண்டு மரத்தை அப்படி வரைஞ்சு விட்டுருவோம். வரைஞ்சு விட்டு அந்த ஸ்கை வந்து. சரியா? இது வரைக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறத நம்ம அது வேற கம்ப்ளீட்டா வேற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம். பக்கத்துல இருக்கும். இது வரைக்கும் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? ஏன்னா இப்ப கொஞ்ச நேரம் வரைய போறதில்ல, போட்டோ தான் எடுக்க போறேன். கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஒருத்தருக்குமே எந்த கேள்வியும் இல்லையா?
இதை லேசா என்ஹான்ஸ் பண்ணி அனுப்புவேன். போதும் இல்லையா இந்த டிராயிங் இது இது வரைக்கும். அதுக்கப்புறம் சரி, இதுக்கு தம்ஸ் அப் போட்டிருக்கீங்க. அப்ப வேற எதுவும் கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலன்னா எதுவும் கேட்க வேண்டிய அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் அர்த்தமா? அப்படியே வச்சுக்கலாமா? சரி. சரி, இப்ப நான் வந்து அந்த அரச மரத்தை வரைய போறேன். அந்த அரச மரம் ஒன்னு அருமையான அரச மரம் எடுத்தேன். இப்ப அந்த அரச மரத்தை பாக்குறேன், அருமையான அரச மரம் மாதிரி தெரியல. சரியா, நான் வந்து சரியா நான் வந்து இன்னொரு ஒரு அரச மரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறேன். அரச மரம் அப்படின்னு அடிக்க இங்கிலீஷ்ல ARASA MARAMன்னு அடிக்கிறேன். எதுக்காக பாக்குறேன்னா, இப்ப நான் முதல்ல எடுத்தது வந்து நல்ல அருமையான போட்டோ தான். அது வந்து எங்கேயோ வந்து எடிட் ஆயிடுச்சு. சரி, ஒரே 2 நிமிஷம். அதாவது இதெல்லாம் இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யணும்ன்றது தான் உங்களுக்கு நான் சொல்லி தர்றதுக்கு முயற்சி பண்றேன். ம் இப்படி எல்லாம் செஞ்சு எடுத்து வந்தா தான் படம் வந்து உருப்படியா வரும். இது எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. ஓகே, சரி, சேவ் பண்ணிட்டேன். அந்த ஒரு மரம் போதும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் திரும்பியும் வந்து தேடிக்கிட்டு இல்லாம இன்னும் ஒரு முழுசா ஒரு மரம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறேன் நான். ம் ஏன்னா பெரிய மரமா இருக்கிறதுனால, ஆஹா இந்த மரத்தை எடுப்போம்னு எடுத்திருக்காங்களே தவிர, சரி இந்த மரத்தை பக்கத்துல எடுப்போம், தூரத்துல எடுப்போம்லாம் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். நானே மதுரைக்கு போயிருந்தப்போ அரச மரம், ஆலமரம் எல்லாத்தையும் பார்த்தேன். ஃபுல் டிஸ்டன்ஸ்ல போய் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. எங்க இருக்குன்னு தெரியல. ஓப்பன் இமேஜின். சரி, காட்டுறேன் உங்களுக்கு இப்ப. டவுன்லோட் பண்ணிட்டேன். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு லெசன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த இதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி வருது. ரெஃபரன்ஸ் வந்து இது பத்தல போல இருக்கு, இந்த இடத்துல வரைஞ்சவன. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இதை பாருங்களேன். இப்ப நான் முதல் படம் வந்து அரச மரம் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அரச மரத்தை நான் இந்த இடத்துல கொண்டாந்துருவேன். சரியா, இந்த இடத்துல இப்படி கொண்டாந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 2 கடைகள் இருக்கு, அந்த கடைகள்ல ஆளுங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம். சரியா, அது கொஞ்சம் பிலோ ஐ லெவலா இருக்கும், இது ஐ லெவலா இருக்கும். இதுதான் ஐ லெவல் இல்லையா, ஐ லெவலா இருக்கும். இப்போ மரம் வந்து இவ்வளவு இவ்வளவு தூரத்துக்கு அது வெளியில வந்திருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறைக்கும் லேசர் பண்ண. அப்ப டாப் தெரியணும். இதுல டாப் தெரியல, நான் கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனா ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா டாப் தெரியணும் இல்லையா, இல்லையா? எஸ் சார். அப்ப அதுல டாப் தெரியல. அதுக்காக தான் டாப் தெரியற மாதிரி ஒரு மரத்தை வந்து கீழே இறக்குறேன். இப்ப இந்த மரத்துல இப்ப ஒரு அந்த 2 மரத்தை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இப்ப நான் கீழே இறக்குனா என்ன அப்படின்றத அனுப்பி விடுறேன்.
ஒரு மரம் முதல்ல இருந்த அதே மரம். இன்னொரு மரம் அதோட க்ளோஸ் அப் ஆனா. முதல்ல அனுப்புனது க்ளோஸ் அப். இது கொஞ்சம் பின்னாடி வந்து எடுத்திருக்காங்க. சரியா, இதை பார்த்துக்குங்க நீங்க அப்புறம். ம் இப்ப நான் வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மரத்தை எடுத்து அந்த லெஃப்ட் சைடுக்கு போய் அது எப்படித்தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்னு பார்க்கறேன். அந்த கடத்தரு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு சைடுல இருக்கக்கூடிய கடத்தருல இங்க வந்து திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ம் அதை இங்க போட்டு நான் மரத்தை போட்டுடலாம் இங்க. சரியா, இந்த சைடுல வந்து ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு என்னமோ ஒரு வண்டியில ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு வண்டியில என்னமோ வச்சுட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் மரத்தை வந்து இங்க போடுறேன்னு வச்சுக்கிறோம். இந்த ஹைட்டோட ஒன்றும் குறைச்சலா இருக்கணும், இல்லாட்டி கூட இருக்கணும். கொஞ்சம் குறைச்சல் அப்படி போடுறேன். அப்ப அந்த அரச மரத்துக்கு போய்க்கிறேன். அது ஓரளவுக்கு பிலோ ஐ லெவல்ல இருக்கு. அப்படியே அந்த மரம் வந்து அப்படி போகுது. இந்த மரம் வந்து அப்படியே போகுது. அது பக்கத்துல இருந்து இன்னொரு ஒரு ஒரு மரம் ஒன்று வருது. அரச மரம் தானா வேப்ப மரமான்னு தெரியல. ஆனா அங்கிருந்து ஒன்றும் அவ்வளோ வெற்றி தெரியல. சரியா, இங்க கொஞ்சம் ஒரு கொத்தி இலை, இங்க ஒரு கொத்தி இலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா அந்த மரம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு திண்டு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இப்ப இது இப்படி போகுதுன்னா அந்த திண்டு வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு திண்டு மாதிரி ஒண்ணுல கட்டி இப்படி வச்சிருக்காங்க. அப்ப அந்த தரை இப்படி வருதுன்னா ம் இவர வண்டியை வந்து இங்க வச்சிருக்காரு. சரியா, வண்டிக்கு போயிடுவோமா? இவர் வண்டியை வந்து இங்க வச்சிருக்காரு. அந்த வண்டி லேசா இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு. வண்டி பக்கத்துல இருக்கு, நல்ல பக்கத்துல இருக்கு. வச்சுக்கிறோமா? அப்படி வச்சுக்கிறோமா? நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் போட தெரியும் இல்லையா? அதனால பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ல இதை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது நீங்க. பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் உங்களுக்கு போட தெரியும். அதுல வந்து ஒரு ஒரு வெங்கல பாத்திரம் ஒன்று வச்சிருக்காரு, வெங்கல பானை ஒன்று வச்சிருக்காரு. அதுலதான் நம்ம பாயசமா என்னமோ வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது பருத்தி பால் சார். பருத்தி பால் வித்துக்கிட்டு இருக்காரா? சரி 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 சரி. ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு மதுரையில. இப்பதான் மதுரைக்கு போயிட்டு வந்தாலும் பருத்தி பால்னு காலையில சத்தம் போடுவாங்க, அது கேட்கல நான். திருப்பரங்குன்றம் கோயில் பருத்தி பால் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லுவாங்க அது, பருத்தி பால் அப்படின்னு. நீங்க எந்த ஒரு மோகன்? சென்னை தான் சார். சென்னை தானா? எப்படி பருத்தி பால் தகாரன் எப்படி பிடிச்சீங்க நீங்க? கோயில் கோயில் முன்னாடி இருக்கு, கோயிலுக்கு போயிருக்கோம். ஓ, கோயில் முன்னாடி இருந்து. ஓகே ஓகே, சரி சரி சரி. நாங்க சென்னை, ஆனா நேட்டிவ் வந்து ராம்நாடு சார். ஓகே ஓகே, அதனால தெரியும் இதுகள்லாம். பருத்தி பால் தெரியுது சார். ஆமா, நான் மதுரையை விட்டு வந்து ஒரு ஒரு 55 வருஷம் ஆச்சு. போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப இந்த இவங்களுடைய அந்த இது கோச்சடைன்னு ஒரு இடம், இப்ப மதுரையில பக்கத்துல கோச்சடைன்னு ஒரு இடம். அந்த கோச்சடையில தான் அவங்களுடைய ரெசார்ட் இருக்கு. அந்த ரிசார்ட்ல தான் கொஞ்சம் வேலை இருந்தது. அங்க இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகளை வந்து கரெக்டா அப்படி பொட்டானிக்கல் மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு.
உள்ள இருந்து வெளியில வரவே இல்லை. கம்ப்ளீட்டா உள்ளே வேலை ஓடிட்டு இருந்துச்சு. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. அதுல இந்த பருத்திப்பால் இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப நம்ம ஊர் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடமா இருந்தா அதை வந்து வச்சிருப்பாங்க. இது சரி, இதை அப்படியே வரைஞ்சிக்கிறோம். அவர் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்காரு. அங்க ஆளுங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து தனியா வச்சுக்கிறோம். சரியா, வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அதை. இப்ப இந்த அரச மரத்தை வந்து ஒரு நல்ல டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போயிட்டோம். ம்? இப்ப நான் திரும்ப அரச மரத்துக்கு போறேன். எதுக்கு போறேன்னா அது மேல இருக்கக்கூடிய கிளைகள் என்ன வருது. இப்ப இப்படி வந்துருது, ஒரு பஞ்சு ஒண்ணு வந்துருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து அந்த கிளைகள், இந்த கிளைகளை வரையும் போது என்னன்னா கரெக்டா அர்த்தத்தோட வரையணும். இப்ப இப்படி வந்திருக்கு, இதுல இருந்து அப்படி ஒரு கிளை போற மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளை இங்க வர்ற மாதிரி போடணும். அப்பதான் அர்த்தம் இருக்கும்ல. ம் இப்ப அப்படி போட்டுட்டு இப்ப இப்ப அதை மறைச்சிடுறோம். அந்த கிளை மறைஞ்சிருது. இதுல இருந்து ஒரு கிளை வந்து இப்படி இப்ப இந்த தென்னை மரத்தை பார்த்தோம்னா இப்ப நான் இதை கணக்கு வச்சுட்டு இதை கணக்கா வச்சுக்கிட்டு இதை கணக்கா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோம். அப்ப தென்னை மரம் இவ்வளவு பெருசு தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற தென்னை மரம் அவ்வளவு பெருசு இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா, பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிருச்சா? இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய தென்னை மரம் என்ன செய்யும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப சரி, இந்த தென்னை மரத்துக்கு வந்து நான் கொண்டாடுறேன். சரியா, நான் அந்த தென்னை மரத்தை அவ்வளவு போட்டுக்கிட்டா போதும். இப்ப அந்த அரச மரத்தை பாக்குறேன். அந்த அரச மரம் எப்படி வந்திருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கொத்து ஒண்ணு வந்திருக்கு. சரிதான், அது இந்த இடத்துல ஒரு கொத்து ஒண்ணு அப்படி வந்திருக்கு. அந்த இடத்துல இன்னொரு கொத்து ஒண்ணு அப்படி வரணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கொத்து சரியுது, அப்படியே இப்படி சரியுது. அது அதான் அதோட கேரக்டரா இருக்கு. சரியா, அந்த மரத்துக்குள்ள கூட அது போகலாம். அந்த 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 கோயிலுக்கு ஓரளவுக்கு போயிடலாம், இதுக்குள்ள எல்லாம் போகலாம். அந்த அரச மரம் நல்ல அகலமா இருக்கு. சரியா, இப்ப இந்த இடத்துல வந்து ம், திரும்ப நம்ம பழைய இடத்துக்கு போய் ஆகணும். திரும்ப பழைய இடத்துக்கு போயிட்டு தான் இந்த சைடு கடையை கொண்டு வரணும். இதுதான் ஒரிஜினல். ஒரிஜினலுக்கு வந்துட்டேன் நான். சரியா, ஒரிஜினலுக்கு வந்துட்டு என்ன பாக்குறேன்னா அங்க இருந்து ஒரு ரோடு வந்து அப்படி பாதை மாதிரி வருது. அங்க அங்க என்னமோ அந்த சைடுக்கு போறாங்க, அந்த சைடு கோயிலுக்கு போறாங்க. ம், ம், அப்படி இருக்கு. இந்த சைடுல இருந்து இப்படி வருது அது. இந்த சைடுல இருந்து வருது. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு கடையை ஒண்ணு வச்சுட்டு அங்க கொஞ்சம் கடையை வச்சிடலாம். ம், இந்த இடத்துல ஒரு கடை ஒண்ணு வைக்கிறேன். அவர் இந்த ஹைட்ல இருக்காருன்னா, இந்த இடத்துல இந்த கடை இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடியவங்க இந்த ஹைட்ல இருப்பாங்க இல்லையா? அந்த கடைக்குள்ள ஒருத்தர் வரைஞ்சிரும். அப்படி ரொம்ப நின்றுட்டு இருக்குன்னா முன்னாடி வந்து அதை நம்ம வந்து பொருட்கள் வச்சிருக்கு. ம், இங்க ஒரு இந்த இவ்வளவு தூரத்துக்கு அந்த பொருட்களை வச்சிருக்கு. அப்புறம் அப்படி அப்படி கீழே வச்சிருக்கா, அப்படி இப்படி வச்சிருப்போமா, அதை இன்னும் கொஞ்சம் அப்படி போகுது அந்த கடை. இந்த கடை வந்து எப்படி வருதுன்னா இப்படி வருது இந்த கடை. அந்த கடை அதோட முடிஞ்சிருச்சு. அந்த கடை அதோட முடிஞ்சிருச்சு. இங்க கீழே கொஞ்சம் சாமான் வச்சிருக்காங்க. ம்,
அப்படி திரும்புது அது. அங்க கடைகள் வேண்டாம். அ இந்த கடை இதோட முடிஞ்சிருது. இவங்களுடைய கடை இதோட முடிஞ்சிருது. அந்த கடை இன்னொரு ஒரு கடை அங்க போயிருக்கு. அப்படி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இப்படியே வந்து ஆட்கள் வந்து இப்படி போய் படிக்கட்டுல இறங்குவாங்கன்ற மாதிரி. சரியா? இந்த கடையில வந்து நிறைய நூல் தொங்க போட்டிருக்காங்க. மஞ்சள் நூல், குங்கும நூல் நிறைய தொங்க போட்டிருக்காங்க இங்க. இது என்ன டீட்டெயில் கொடுக்க முடியும்ன்றது நம்ம வந்து அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ உடனே பார்க்கறது கஷ்டம் தான். இங்க ஆட்கள் வர்றாங்க அப்படின்றத வந்து நம்ம காட்டுறோம். இந்த கடையில கொஞ்சம் 2 பேர் 3 பேர் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. ப்ராசஸ மாத்துறதுல தான் நமக்கு அந்த ஆத்தென்டிசிட்டி தெரியும். இந்த அம்மா வந்து கீழே இருந்து என்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப அந்த அந்த போஸ வந்து நமக்கு அந்த அந்த போஸ் மாறி இருக்கிறது தான் அந்த இடத்துல வந்து அது டக்குன்னு நமக்கு வந்து அந்த படம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அப்ப அந்த மாதிரி போசஸ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுறது நல்லது. இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அங்க வந்து 2 பேரு நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அந்த டிஸ்டன்ஸ்ல ரொம்ப சிறுசா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே புல்ல போட்டு இந்த இடத்த முடிச்சிடும். இந்த இடத்த ஓப்பனா விட்டுறோம் நம்ம. ஏன்னா இவ்வளவு டீட்டெயில் அங்க இருக்கிறதுனால இந்த இடத்துலயும் டீட்டெயில் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சுன்னா கஷ்டமா போயிடும்ன்றதுனால டீட்டெயிலை வந்து நிறுத்திடுறோம். இப்ப இந்த மரத்தோடைய ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். சரியா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. பெயிண்டிங் போயிடுவோமா? பெயிண்டிங் போட்டோ எடுத்துடணும். சௌமியா நீதாம்மா சொல்லணும் போட்டோ எடுக்கணும் சார்னு, இல்லையா?
இப்ப இப்படி வந்திருக்கு. கிட்டத்தட்ட சரியா எடுத்துட்டேன். மேல வந்து கொஞ்சம் அத கீழே வந்து கொஞ்சம் பெருசாவும் மேல கொஞ்சம் சிறுசாவும் போயிடுச்சு. அது டிஸ்டார்ட் ஆகும். அப்ப வந்து கிராப்புக்கு போய் மேல பெருசாவும் கீழே சிறுசாவும் ஆக்குற அந்த டூலுக்கு போய் மேல பெருசாக்குறோம். சரியா மேல பெருசாக்கியாச்சு. இப்ப கரெக்டா கட் பண்ணிக்கிறோமா? அந்த டேப் ஓட்டுனதோட கட் பண்ணிடுவோம். அதான் 4 சைடு 90 டிகிரிஸ் வந்து லேசா வராம போனதுனால டிஜிட்டல் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு 4 சைட்லயும் கட் பண்ணியாச்சு. சரியா 4 சைட்லயும் கட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யறோம், நம்ம அட்ஜஸ்ட்டுக்கு போறோம். அட்ஜஸ்ட்டுக்கு போனா இப்ப கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுக்குவோம். அப்ப பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும். சரியா? அப்ப பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. தெரியுதா? கிளியரா தெரியுதா? சார் நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ சார் சார் உங்க ஆடியோ மியூட்ல இருக்கு. சரி, நான் இப்ப அதை வந்து பாருங்களேன், எவ்வளவு எவ்வளவு நேரம் வேலை வந்து வீணாகுது. அத இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஆளுகளை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நம்ம ஆளுகளே இப்போ திடீர்னு வந்து ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. பிரிட்ஜ் ஆளுகளே நமக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடியவங்க. ஆ? அவங்களே சமயத்துல நம்மளை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் யோசனை ஓடுது. நம்ம வேலை தான் நமக்கு யோசனை ஓடுதே தவிர என்ன அங்க நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த சைட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இல்லை. நிறைய கொஞ்சம் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோமே. இப்ப ரகுராம் சாரா இருக்கட்டும், இல்லாட்டி ராமச்சந்திரன் சாரா இருக்கட்டும், அவங்களெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, நீங்க பாருங்க என்ன செய்யறேன்றதை பார்த்துக்கிட்டு இருங்க. ஹைலைட்ஸ் எடுத்துக்கிட்டு ஹைலைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டார்க்குக்கு போய் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷேடோஸ்ன்றது போய் மைனஸ்க்கு போனாதான் அது டார்க் ஆகும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல எடுத்த படத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத பாருங்க. இப்ப நான் இதை வந்து சேவ் as காப்பின்னு சொல்லிட்டு போடலாம். சேவ் as டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா இது வந்து இப்ப நம்ம எடுத்து கிளியர் பண்ண படம். சரிங்களா? எடுத்து கிளியர் பண்ண படம். ஒரிஜினல் வந்து இப்படி இருக்கு.
ஓகே, சரி. இப்ப நம்ம கலரிங்க்கு போயிருவோமா? வேற எதுவும் கேள்விகள் இருக்கா கலரிங்க்கு போறதுக்கு முன்னாடி? ஒண்ணும் இல்ல. ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா கட் பண்ணிட்டு போடுறேன். ஏன்னா கொஞ்சம்